வணக்கம் நண்பர்களே, பிரீமியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் துணைக்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கிறது ரொம்ப தப்பு. நீங்கள் ஒரு சரியான கூட்டாளருடன் இருக்கும்போது டேட்டிங் மற்றும் உறவுகள் அழகாக தோன்றும் என்ற கருத்தை நாவல்களும் திரைப்படங்களும் உங்களை நம்ப வைத்திருக்கின்றன. எவ்வாறாயினும் இந்த உலகத்தில் பரிபூர்ண மனிதர்கள் ஒருபோதும் இல்லாததால் உண்மை வேறுபட்டது. எனவே நீங்கள் பரிபூர்ணமான ஒருவரை தேடுகிறீர்கள் மற்றும் அனைத்து அளவுகளையும் பூர்த்தி செய்கிறீர்கள் என்றால் இறுதியில் நீங்கள் ஏமாற்றமடைவீர்கள். நீங்கள் மறுக்க முடியாத ஒரு விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதேனும் அல்லது வேறு குறைபாடுகள் உள்ளன. உங்கள் கூட்டாளரின் சில குறைபாடுகளை மாற்ற நீங்கள் முயற்சி செய்யலாம், ஆனால் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த குறைபாடுகள் அவள் மீதான உங்கள் உண்மையான அன்பை பாதிக்கிறதா? எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் பங்குதாரர் சாப்பிட, அணிய அல்லது படிக்க விரும்புவதன் மூலம் உண்மையான காதல் பாதிக்கப்படாது. ஆகையால் உங்கள் கூட்டாளரின் சில குணங்களை பற்றி பேசுவதற்கு பதிலாக நீங்கள் செய்யக்கூடியது அவர் சில குணங்களை கவனிக்காமல் இருப்பதுதான். உங்கள் கூட்டாளரை நீங்கள் கவனிக்க வேண்டிய மற்றும் உங்கள் காதல் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய குணங்களின் பட்டியல்கள் பற்றி இக்கட்டுரையில் பார்க்கலாம். உங்களுக்கும் உங்கள் கூட்டாளருக்கும் இடையிலான வயது வேறுபாடு பிரபலமான சொல். வயது என்பது ஒரு எண் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவில்லையா? சரி, இது உண்மை. உங்கள் கூட்டாளியை அவள் வயதில் உங்களை விட சற்று வயதானவர் என்பதால் புறக்கணிப்பது புத்திசாலித்தனமான காரியம் அல்ல. உங்கள் வயது இடைவெளி பற்றி சமூகம் என்ன சொல்லும் என்று கவலைப்படுவது உங்கள் உறவை ஒருபோதும் அனுபவிக்காது. இது எப்போதும் உங்களுக்கு ஏமாற்றத்தை தரும். உங்கள் பங்குதாரர் உங்களை நேசிக்கிறார், மதிக்கிறார் என்றால் வயது இடைவெளி ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. உங்கள் கூட்டாளியின் பெஷன் உங்கள் பங்குதாரர் ஒரு ட்ரேடிங் சென்டராக இருப்பது, போக்கில் இருப்பதை அணிய எப்போதும் விருப்பமாக இருப்பது அவசியமில்லை. உங்கள் பங்குதாரர் அழுக்கு காலணிகள் மற்றும் கேவலமான ஆடை அணிந்திருப்பதை பார்ப்பது உங்களுக்கு மிகவும் வேதனையாக இருக்கும் என்பது வெளிப்படையானது. ஆனால் உங்கள் கூட்டாளியின் ஃபேஷன் சென்ஸ் திருப்தியற்றதாக இருப்பதை கண்டதால் அவள் இதயத்தில் நல்லவர் அல்ல. உறவுகளுக்கு உங்கள் பங்குதாரர் அக்கறையுடனும் நேர்மையுடனும் இருக்கலாம். உங்கள் பங்குதாரர் அவள் தேர்வு செய்யும் ஆடைகளை குறை சொல்வதற்கு பதிலாக நீங்கள் அவள் நடத்தைக்கு செல்ல வேண்டும். உங்கள் கூட்டாளியின் உணவு விருப்ப தேர்வுகள் நம் அனைவருக்கும் நம்முடைய சொந்த உணவு விருப்ப தேர்வுகள் உள்ளன. எனவே அதை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் பங்குதாரர் தனது விருப்பப்படி சில உணவை ஆர்டர் செய்யக்கூடிய நேரங்கள் இருக்கலாம். உங்கள் பங்குதாரர் உங்களுக்கு பிடிக்காத ஒன்றை சாப்பிட தயாராக இருப்பதை நீங்கள் காணலாம். ஆனால் அவள் உணவு விருப்பங்களை மாற்றும்படி அவளிடம் கேட்பது அர்த்தமல்ல. உங்கள் கூட்டாளருடன் பீட்சாவுக்கு பதிலாக நூடுல்ஸை ஏன் சாப்பிடுகிறார் என்று வாதிடுவது புத்திசாலித்தனமான விஷயம் அல்ல. புத்திசாலித்தனமான விஷயம் அல்ல. அவ்வாறு செய்வதற்கு பதிலாக அவருக்கு பிடித்த உணவை சாப்பிடலாம். உங்கள் கூட்டாளியின் உயரம் உங்கள் கூட்டாளருக்கும் வயது இடைவெளி இருப்பதை போலவே உங்களுக்கும் வெவ்வேறு உயரங்கள் இருக்கலாம் என்பது தெளிவாக தெரிகிறது. உங்கள் பங்குதாரர் உங்களை விட உயரமாக இருக்கக்கூடும். உங்கள் கூட்டாளரை புறக்கணிப்பது அல்ல, அவரது உயரம் காரணமாக அவருடன் காட்சிகள் அல்லது சந்தைக்கு வராமல் இருப்பது உங்கள் காதல் வாழ்க்கையில் வேறுபாடுகளுக்கும் வழிவகுக்கும். டேட்டிங் செய்வதில் உயரத்தை ஒரு நியாயமான காரணியாக கருதுவதற்கு பதிலாக உங்கள் பங்குதாரர் உங்களுக்காக வைத்திருக்கும் அன்பு மற்றும் மரியாதைக்கு நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். உங்கள் முதல் டேட்டிங் எவ்வளவு நன்றாக இருந்தது? தம்பதிகள் தங்கள் கூட்டாளருடன் ஒரு காதல் டேட்டிங்க்கு செல்வதை நீங்கள் அடிக்கடி பார்த்திருக்க வேண்டும். ஆனால் உண்மையில் உங்கள் முதல் டேட்டிங் எதிர்பார்த்தபடி நன்றாக இருந்திருக்கும். உங்கள் பங்குதாரர் உங்கள் முதல் தேதியில் கவலை அல்லது பதட்டத்தை உணரலாம். சில சமயங்களில் மக்கள் தங்கள் காதல் ஆர்வத்தை முதல் முறையாக சந்திக்கும் போது பதற்றமடைகிறார்கள் என்பது வெளிப்படையானது. அந்த நபர் நல்லவர், நேர்மையானவர், அக்கறை உள்ளவர் என்றால் மிகவும் முக்கியமானது. உங்கள் கூட்டாளியின் கடந்த கால உறவுகள் உங்களை சந்திப்பதற்கு முன்பு உங்கள் பங்குதாரர் யாருடனும் டேட்டிங்க்கு சென்றிருக்க மாட்டார் என்பது அவசியமில்லை. அவள் கடந்த காலத்தில் ஒருவருடன் இருந்திருக்கலாம். அவள் தளர்வான தன்மை கொண்டவர் என்று இது அர்த்தப்படுவதில்லை. அவள் கடந்த கால உறவில் மகிழ்ச்சி அடையவில்லை என்பது சாத்தியம். உங்களுக்கு முன்னால் இருக்கும் நபரின் முதல் அல்லது மூன்றாவது அல்லது ஆறாவது கூட்டாளராக இருந்தால் நீங்கள்
ஏற்படக்கூடாது. உங்கள் பங்குதாரரின் நண்பர்கள் உங்கள் கூட்டாளரை அவள் நண்பர்கள் அல்லது அறிமுகமானவர்களின் அடிப்படையில் தீர்ப்பது உங்கள் உறவை மோசமான முறையில் பாதிக்கும். உங்கள் பங்குதாரர் உங்கள் நண்பர்களுக்கு நேர்மாறான நபர்களுடன் நட்பு என்பது மிகவும் வெளிப்படையானது. சில நேரங்களில் உங்கள் கூட்டாளரின் நண்பர்களை நீங்கள் விரும்பாமல் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நண்பர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உங்கள் கூட்டாளரை அவரது நண்பர்கள் வட்டத்தை மாற்றும்படி கேட்பது ஒரு நல்ல விஷயம் அல்ல. உங்கள் கூட்டாளர் ஒரு பெரிய தொகையை சம்பாதித்தால் ஒரு விஷயத்தை நேராக பெறுவோம். ஒரு நபரின் வருவாய் பல காரணிகளை பொறுத்தது. ஒரு நபர் குறைந்த தொகையை சம்பாதிப்பதால் அவள் ஒரு திறமையான நபர் அல்ல என்ற அர்த்தமல்ல. அவள் ஒரு சிறந்த வாய்ப்பை காணவில்லை. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள அவள் சிறந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கலாம். உங்கள் கூட்டாளரை கேலி செய்வதை விட அல்லது அவள் சம்பள காசோலைக்கு ஆளாகாமல் உங்கள் கூட்டாளரை ஆதரிக்க வேண்டும். உங்கள் கூட்டாளர் எவ்வளவு நன்றாக சமைக்கிறார். பெரும்பாலும் மக்கள் விரும்பி சாப்பிடும் உணவை பெண்கள் சமைக்க விரும்புகிறார்கள். உண்மையில் ஒரு பெண் நல்லவளா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கான அளவுருக்களில் ஒன்றாக சமைப்பதை அவர்கள் கருதுகிறார்கள் என்று சொல்வது தவறல்ல. ஆனால் உங்கள் பங்குதாரர் மற்ற விஷயங்களில் நல்லவராக இருந்தால் என்ன செய்வது? உங்கள் பங்குதாரர் சில விளையாட்டுக்களை விளையாடுவதில் நல்லவர் அல்லது அவரது பணியிடத்தில் சிறந்த விளங்குகிறார். உங்கள் கூட்டாளியின் தவறுகளை கண்டு பிடிப்பதும் இந்த தவறுகளின் அடிப்படையில் உறவை முடிவுக்கு கொண்டு வருவதும் எளிதான காரியமாகும். ஆனால் இது உண்மையான காதல் என்பது அல்ல. நீங்கள் ஒருவருக்கொருவர் எவ்வளவு அழகாக மதிக்கிறீர்கள், ஆதரிக்கிறீர்கள், வணங்குகிறீர்கள் என்பது பற்றியது. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல் தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.